கொலை, bloodshed. மதத்தின் பெயரால். மதம் எதற்காக? மனித நாகரிக வரலாற்றில் ஒரு விடயத்தை தீவிரமாக நம்புவது ஆக்கப்பூர்வமான சிந்தனையாகும். சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திற்காகவே இவை அனைத்தும். கடவுள் யார் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் எதற்காக கடவுள் என்பது முக்கியமானது. வெவ்வேறு இனக்குழுக்கள் ஒரே இடத்தில் ஒரே கடவுளின் பெயரால் ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் வழிபடும் இடம் ஒன்று உள்ளது. தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகன், பக்தர் மனதில் குடியிருக்கும் குமரன், நம்பிக்கையோடு நாடும் அடியாரை காக்கும் கந்தன் உறையும் இடம்தான் கதிர்காமம். நான் ஒவ்வொரு வருடமும் ஆடி திருவிழாவிற்கு கதிர்காமம் செல்வேன். அங்கு வள்ளிக்குகைக்கு சென்று வழிபடும் வழக்கம் உண்டு. இன்று தமிழர்களின் பாரம்பரிய வணக்கஸ்தலம் என்பதை எடுத்துக்கூற விடம் மட்டும்தான் உள்ளது. இதன் போது கம்பார தேவாலயத்தின் கபுராலையாக பணியாற்றுபவரும் பிரபல ஊடகவியலாளருமான கேடி தேவப்பிரியா அவர்களை சந்தித்தோம். කතරගම දෙවියෝ බොහෝ දීර්ඝ කාලයක් පුරා පැවතෙන දෙවි කෙනෙක්. ශ්‍රී ලංකාවේ ජනතාව අතරට එන්නේ දුටුගැමුණු එළාර යුද සමයේ. කතරගම ගත්තම මේ ලෝකේ තියෙන ආගම් තුනකට පොදු ස්ථානය. ඒක තමයි කතරගමට සර්වාගමික කේන්ද්‍රස්ථානය. ගගෙන් පැන්සනහාරන් දෙවොලට වඩින දෙවිඳු ලෝ සතහට සෙත සලසා කැබිලිත්තට වඩින දෙවිඳු. மக்கள் தாம் வணங்கும் கடவுளுக்காக போராடும் போது கதிர்காமத்தில் காணப்படும் மத சகவாழ்வு பற்றி அங்குள்ள பள்ளிவாசலுக்கு பொறுப்பான மௌலவி சஹார்டீன் குறிப்பிட்டார். இதுதான் அந்த பாபா இருந்த இடம். அது சமாதியில் இருக்கிற பாபா, ஜியாரத்தில் இருக்கிற பாபா, அவங்க இருந்த இடம். இந்த பாபாவும் முருகனும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தேன்னு சொல்லி தான் கதை சொல்கிறாங்க. வள்ளியை கல்யாணம் கட்டுறதுக்காக வேண்டி ஒன்றா வந்து முருகன் வந்து வள்ளியை கல்யாணம் கட்டி போனார், பாபா போகலை. வள்ளி இங்குதான் பிறந்து வளர்ந்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. வள்ளியை தேடி முருகப்பெருமான் இங்கு வந்ததாகவும், இங்கு முருகனுக்கு உதவியாக விநாயகர் யானை வடிவில் வந்து வள்ளியை துரத்தியதாகவும், முருகப்பெருமான் கிழவர் வேடமிட்டு வள்ளியை துரத்தியதாகவும், இவர்களுக்கு பயந்து வள்ளி குகையில் ஒளிந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. செல்ல கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் பிரபலமற்ற மற்றும் பலருக்கு தெரியாத பாதையூடாக வள்ளி குகையை நோக்கி பயணித்தோம். தமிழ் கடவுள் முருகனின் கதையை மையமாக வைத்து மூவின மக்களும் இங்கு வருகை தருவதும் ஒரே கோயிலில் தங்கள் வழிபாட்டை நிகழ்த்துவதுமே இங்குள்ள விசேட அம்சமாகும். වැඩිහිට කන්දට යනකම් වල්ලි ගුහාව පිහිටලා තියෙනවා. ගුහාව ඇතුලේ වැඩිහිට කන්දට යනකම් පාර. එල්ලකතර තියෙන පැරණිම දේවාලේ, වටිනාම දේවාලේ. හුඟක් අය දන්නේ නැතුව අරේ මේ යනවා වල්ලි අම්මා දේවාලේ හොයාගෙන. වල්ලි අම්මා කවුද කියන එක දන්නේ නැහැ ගොඩක් අය. வணக்கத்திற்குரிய வள்ளித்தாயின் கதையை நாம் அங்கு தேடினோம். මේ කතරගමේ යහංගංගේ දිවෙනි බිරිල ලගුන්ගත්තු මෙයාක තියෙනවා එතන ගුහාවේ තියෙනවා සැතපිච්ච මෙයාක වගේ තියෙනවා. හරියට දැන් මේ අහකට ඉඳලා ආරින් හොයන්නේ. මේ පැත්තේ මේ පැත්තේ ඉස්සර දාන්න ඉල්ලනම් තියෙනවා. ඒක වැඩි හිටි කන්දේ තියෙන්නේ. ඔය ෆෝන් එකේ வள்ளி யார் என தெரியாவிட்டாலும் இம்மக்கள் இங்கு நம்பிக்கையுடன் சென்று வருகின்றனர். බලන්න වල්ලි ගුහාව, ගල් ගුහාව, දේව මාලිගාව. වල්ලි අම්මා උපත ලබාගත්ත ස්ථාන. වල්ලි අම්මා ඕපපාතික තමයි ඉපදිලා තියෙන්නේ. එතකොට වැඩි පරපුර තමයි විතර වාසය කරලා තියෙන්නේ. වැඩි නායකයා තමයි මේ වල්ලි මාතාව හදා වඩාගෙන තියෙන්නේ. ඒ හදා වඩාගෙන ඇති දැඩි වුණාට පස්සේ මෙයා ශ්‍රී ලංකාවලා තියෙන සත්තුත්. ඒ සත්තුත් එක ශ්‍රී ලංකාව කර හිටපු නිසා තමයි සෙල්ල කතරගම කියලා නාමේ පට බැඳි වුනේ.
මේ වල්ලි දේවාලයේ දිගු ඉතිහාසයක් තියෙන ලෝකයේ තියෙන පැරණිම දේවාල ගණයට අයත් වන දේවාලයක්. මේක දේශීය විදේශීය සියලු දෙනාගේ සම්භාවනාවට පාත් වෙලා තියෙන හින්දු බැතිමුතුන් විශාල පිරිසක් ලංකාවේ වගේම ඉන්දියාවේ සිට පැමිණෙන වාර්ෂිකව කරන කාර්යභාරයන් තුළදී ඒ නිසා මේ දේවාලය තුළ අපි එදා පටන් අද දක්වාම දෙවියන් උදෙසා කතරගම දෙවියන් උදෙසා වල්ලි මෑණියන් උදෙසා පුද පූජා පවත්වාගෙන එනවා. දෙවියන්ගේ දේවාශිර්වාද ලැබේවා, වල්ලි මෑණියන්ගේ ආශිර්වාදයන් ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා. පාද යාත්‍රාවෙන් එනවා පහින් මාස ගණන් තේ වෙලා. ඒකට හින්දු බෞද්ධ මුස්ලිම් ඔක්කොම එකට එනවා. வள்ளியை தேடி முருகன் சென்ற பயணம் வள்ளி குகையில் முடிகின்றது. இவ்வாறு முருகன் தேடிச் சென்றதாக கூறப்படும் பாதை வழியாக இன்றும் பக்தர்கள் தமது மதத்தை பொருட்படுத்தாமல் கால்நடையாக சென்று வள்ளி குகை ஊடாக கதிர்காமத்தை அடைகின்றனர். ஆனால் இந்த இடத்தின் சிறப்பு பலருக்கு தெரியாது. එකම එළවලුව 4-5 දෙනා බෙදාගෙන කාලා එක ගහේ එක වැල්ලේ නිදාගෙන එක ගඟේ වතුර බීලා කතරගමට ඇවිල්ලා එකම පුදුමේ ඉඳගෙන එකම දෙවියෝ අදහනවා. ඒක තමයි ලෝක සර්වඥ ආගමක කේන්ද්‍ර ස්ථාන වල කතරගමපත් වෙන්නේ. ඒ වගේම තමයි ඔය ගුහාව තියෙන වැඩිහිටි කන්දර. பல கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் வெடிசிட்டி கந்த மலை வரை வள்ளி குகை நீண்டு செல்கின்றது என்ற விடயத்தை அறிந்து கொண்டோம். அங்கு காணப்படும் விடயங்களை அறிந்து கொள்வதற்காக எமது பயணத்தை தொடர்ந்தோம். வள்ளியம்மன் குளித்த கிணறு இது இருக்கிறது. இந்த கிணறு வந்து விசேஷமானது. அந்த கிணறு இந்த கிணத்துல வள்ளி குளித்து அப்படி மேலே அந்த அடிப்பாதையால் மேலே போயிட்டு அந்த கல் இருக்கிறது அல்லவா, அந்த கல்லுக்கிட்ட வந்து ஊஞ்சல் இருக்கிறது, மரத்தில் கட்டப்பட்ட ஊஞ்சல் இருக்கிறது. அந்த ஊஞ்சலிலே வள்ளி வந்து தன் கூந்தலை காய வைக்க வேண்டிய சொல்லிட்டாங்க. அதில் இருந்து தண்டை ஊஞ்சலிருந்து ஆடி கொண்டு இருந்த இடம் தான் அது. ஊஞ்சல் ஆடும்பொழுது அந்த நீட்ட கூந்தலை கண்டு ஆசைப்பட்டவற்றை முருகப்பெருமான் செல்லக்கதிராமில் உள்ள வள்ளி குகை இருக்குது. அந்த வள்ளி குகையிலிருந்து இது பண்ணி இது ஒரு தொடர்பு. இதை மக்கள் பெரும்பாலானவர்கள் பெரிய கோவில் மற்றும் இந்த கோவில்களை சென்று வழிபடுகின்றாரே தவிர இந்த குகைகள் சம்பந்தமான விடயங்களை பார்வையிடுவது அல்ல. அதேபோல் ஏழுமலை எனப்படும் பகுதியில் உள்ள வள்ளி குகையில் இன்னும் அம்மி குளவி எல்லாம் இருப்பதாக நம்பப்படுகின்றது. கதிர்காமம் புனித பகுதியை சுற்றியுள்ள புகழ்பெற்ற கதையை வெளியிடும் எமது முயற்சி இதுவாகும். என்ன இருக்குது, ஏது இருக்குது, யார் இங்கே என்ன இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. சும்மா வந்து அந்த பரவணுன்றதுக்காக வந்துட்டு போகிறாங்க. மக்களுக்கு ஒவ்வொரு சில மக்களுக்கு நாங்கள் எடுத்து உரைக்கிறோம். இதுகளை வாங்க வந்து இதுகளை வழிபடுங்களை. இந்த நாட்டில் எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் மூவினங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. உலகில் ஒரு பகுதியில் மத நல்லிணக்கம் காணப்படும் போது ஏன் அது எல்லா இடங்களிலும் இல்லை என்ற கேள்வியை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கான எமது காணொளி காட்சியே இது. අපිට ආගමක පොදු ස්ථානයකදී එකට සාජීවණයෙන් ඉන්න පුළුවන් නම් ඇයි මේ ආගමෙන් ස්ථානෙ පිටට ගියාම පස්සේ ඉන්න බැරි කියන ප්‍රශ්නාර්ථය ආන්නේ. ശൂരൻ പടയുടെ ചെമ്പട കൊട്ടിക്കോലം തുള്ളും താളം, വീരൻ പടയുടെ വൻമുടി ഏറ്റി കൊട്ടിക്കേറും താളം, ഇത് മാമലമേലെ